டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்க படம் தான் பேட்டை. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஜோடியாக சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக பேட்டை படத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பேசும்போது என்னோட ட்ரீம் இப்போ நினைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சார் கூட படம் பண்ண போகிறேன். இப்போது 2003 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பசங்களுக்கு அம்மா ஆனதுக்கப்புறம் சினிமா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கார்த்திக் சுப்ராஜ் தான் நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். ரஜினி சாரும் ஓகே சொல்லிட்டாரு. சன் பிக்சர்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுமே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற ஃபீல் கிடச்சிது. இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வெளில இருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரஜினி சார் அப்புறம் சிம்ரன் காம்போ, அதுதான் முதல் காரணம். டைரக்டர் கார்த்திக் கதை சொல்லும்போது கூட ஃபுல்லாக கதை சொல்லிட்டாரு. என் கேரக்டரை பற்றியும் சொன்னார். அது ரொம்ப அழகான ரோல், நானும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்ரன் சொல்லியிருக்காங்க. மேலும் பேசின சிம்ரன் மேடம், எனக்கு தலை அஜித் சார் கூட நடித்த வாலி மூவியில் நிலவே கொண்டு வர சாங் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் படங்களை எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு துல்லாத மனமும் துள்ளும், இப்போ ரீசெண்டாக சர்க்கார் பார்த்தா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுள் கோ ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது விஜய் சார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட பசங்க ஒருத்தவங்க தளபதி ஃபேன், இன்னொருத்தவங்க சூர்யா ஃபேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்ரன் மேடம் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2.0 திரைப்படம் நாளைக்கு வெளியாக போகுது. பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகாது. அந்த வகையில் 2.0 எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ படத்துக்கு ஒரு புதுசாக பிரச்சனை வந்திருக்கு. இந்த படத்தை ரீசென்சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் செல்ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. 2.0 படத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன், அதுக்கு யூஸ் பண்ணுற டவர்ஸ், இதோட கோவம் தான் வில்லனுக்கு இருக்கு. அது சம்பந்தமாக ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடக்கிற வார் தான் இந்த 2.0 திரைப்படம். ஸோ அதனால இந்த படத்தில் மொபைல் டவர்ஸை தப்பா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூனியன் ஆஃப் இந்தியன் செல்ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ரீசென்சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கொடுத்த மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. படம் சென்சார் பண்ணி யூபாரியா சர்டிஃபிகேட் வாங்கி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்படி இருக்கும்போது யூனியன் மினிஸ்ட்ரி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இதனால புக் மை ஷோவில் மட்டுமே 1 மில்லியன் டிக்கெட் சேல் ஆயிருக்குதான். பல இடங்களில் ஃபேன் ஷோவை ஏர்லி மார்னிங் 4 மணிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் கேடிஎம் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல ஸ்க்ரீன்ஸ்க்கு ஆல்ரெடி கேடிஎம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் திருட்டுத்தனமாக எந்த ஒரு இணையதளத்தையும் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3000 இணையதளங்களை வெளியிடறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.